ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரீம் செட் அன்பாக்சிங்கை பார்த்தோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாம், நம்மளுக்கு பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் செட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க, நம்ம பார்த்தோம். 2 டோர் மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து கீழே இருக்க பகுதி, இதை நம்ம கீழே செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு வால் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது மேலேயும் கீழே சேர்த்து ஜாயின் பண்ணுறது. ஸோ இது வந்து மேல் போட்டு இதில் நிறையா ஹோல்ஸ் இருக்குது. அதில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இதை வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளோட ஸ்பூனு மற்ற கரண்டியெல்லாம். ஸோ அது தனியாக இருந்துச்சு, அதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது. இதில் மாட்டுறதுக்கு ஒரு சின்ன பார்ட் கொடுத்துருந்தாங்க, சும்மா அது டெக்கரேஷனுக்கு தான். அதையும் மாட்டியாச்சு. கீழே ஒரு அழகாக க்யூட்டாக ஒரு பேஸ்கெட் இருந்துச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது எல்லாமே கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. அதை நம்ம இங்கே இருக்கிற ஸ்டிக்கர்ஸை ஊற்றி ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு இங்கே ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்கரை எடுத்து நம்ம அங்கே ஓட்டலாம். ஸோ ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு லுக் ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. ஸோ எங்கெங்கே எந்தெந்த ஸ்டிக்கர் ஒட்டணுன்ட்டு கரெக்டாக பார்த்து எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு ஆப்பிளும் ஒரு பெரிக்கா மாதிரி ஒன்று இருக்குது, சூப்பர் க்யூட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு அந்த ரேக்கில் வைக்கிற பொருள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு 2 ஸ்டிக்கர், மேலே ஒரு ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அங்கே 2 ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸோ இது எப்படி ஒட்டுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், பட் ஆனால் அது செட்டே ஆகலை. அதுக்கப்புறமேட்டி தான் தெரிஞ்சது, அங்கே நான் மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஒயிட் கலரில் ஒரு பீஸு, அதை வந்து திருப்பி ஒட்டியிருக்கேன் தலைகீழ. ஸோ திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அதை கரெக்டாக நேராக ஒட்டிட்டு அது மேலே இந்த ஸ்டிக்கர் ஒட்டலாம். இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு டைமு அதெல்லாம் காட்டுது. ஸோ ரேடியோ மாதிரி அதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டு டெக்கரேஷனுக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ அதையே ஒட்டினோடனே க்யூட்டாக ஒரு அழகாக மேலே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் பார்ட்டியும் கீழ் பார்ட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு வால் மாதிரி கொடுத்துருந்தாங்களே, அதை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கீழ் பார்ட்டில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிடலாம். ஸோ கீழ் பார்ட்டில் மேலே வந்துட்டு ஒரு அடுப்பு மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து கரெக்டாக சென்டராக ஒட்டிடலாம். பட் ஆனால் நான் கீழே பாக்ஸை தப்பாக வச்சுருக்கேன். ஸோ நல்ல வேலை ஒட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு அதோட திருப்பி வச்சுட்டேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்க, இங்கே 2 ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே செட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடம் தான் மேலே இருக்கிற பார்ட்டு. கரெக்டாக பார்த்து இந்த அடுப்பு மாதிரி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுறோம். ஒட்டியாச்சு, சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துட்டு வாஷ் பேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நல்லா ரொட்டேட் ஆகுது, ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா, இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா அந்த பேஸ்கெட்டை அதில் மேலே ப்ரெஸ் பண்ணோன்னா அதுலேருந்து தண்ணி வருது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அது. ஸோ இந்த பக்கத்தில் சின்ன பேஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதே நம்ம இந்த பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று வந்து மைக்ரோவேவ் ஓவனாகவும் ஒன்று வந்து ஃப்ரிட்ஜாகவும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோவேவ் மாதிரி இருக்கிறதுல சிக்கன் பீஸ் போட்டு டைம் எல்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. பெரிய பாக்ஸ் வந்து நம்ம மைக்ரோவேவ் அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸ்டிக்கர். ஸோ அதை நம்ம ஒட்டியாச்சு. இந்த பக்கத்தில் இருக்க லென்த்தான ஒரு டோர் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ஸ்டிக்கரை எடுத்து அதில் ஒட்டிடலாம். அதை பாருங்க 18 டிகிரி அந்த ஸ்னோலாம் போட்டிருக்கு இல்லையா, அப்போ இதுதான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட ஸ்டிக்கராக இருக்கும். அதை எடுத்து நம்ம அங்கே ஒட்டிடலாம். ஸோ இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு, அந்த பக்கம் ஓவன் மாதிரி செட்டப் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, பவுல்ஸு பிளேட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2த்துக்கு நடுவில் ஒரு கேபின் வந்து அதில் நம்ம வெசல்ஸ்லாம் வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு லுக்குக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் அந்த ஸ்டிக்கர் நம்ம ஒட்டிக்கலாம். கீழ் பாட்டில் இருக்க ஸ்டிக்கர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் அவுட்புட்டு, சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மேல் பார்ட்டியும் கீழ் பார்ட்டியும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒரு வால் மாதிரி கொடுத்துருக்க இந்த பீஸில் வந்துட்டு இதை இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கீழே இருக்கும். ஸோ 2த்தையுமே நம்ம இப்படி அட்டாச் பண்ணோன்னா நம்மளோட கிச்சன் செட்டு அழகாக ரெடி ஆயிரும். ஸோ இதான் இதோட சூப்பராக இருக்கு இல்லையா.
இப்போ இதில் இருக்கிற நம்ம கொடுத்துருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ கார்ன் கொடுத்துருந்தாங்க, அங்கே பேஸ்கெட்டில் அழகாக வச்சிடலாம். ஸோ இது ஒரு டப்பா, பால் டப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு மில்க்குன்ட்டு, அதை எடுத்து நம்ம அதை ஒட்டினோன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். ஒட்டியாச்சு. நம்ம கீழே இருக்கிற அந்த ஒரு பேஸ்கெட்டில் வச்சிடலாம். இதை அடுத்தது கேப்சிகம் இருக்கு. கேப்சிகம், கேரட்டு அதே மேலே இருக்கிற பேஸ்கெட் வச்சுப்போம். மேலே இடம் பத்தல, அதனால இது கீழே வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கேபேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் அங்கே வச்சிடலாம். சின்ன பீஸ் இருக்குது, என்னன்னு தெரியுமா? நீங்கள் ஸ்டிக்கர் ஒர்க் பண்ண உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். இப்போ என்னன்னு தெரியுதா? ஒரு கடிகார மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஒட்டினோடனே இதை அங்கே மேலில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே கார்னரில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இங்கே எல்லாத்துலேயும் அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி எல்லாத்தையும் பிரித்து கூட வச்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு இது தக்காளி இருந்துச்சு, அதையும் அதுக்குள்ளே போட்டாச்சு. ஸோ சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வெசல்ஸில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு குக்கர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் ஒட்டியாச்சு. அதை மூடி அடுப்பு மேலே வச்சிடலாம். சின்ன குக்கர் மாதிரி இருக்குது. இன்னொன்று ஒரு பாத்திரம் இருக்குது, அதுலேயே அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி மூடி அடுப்பு மேலே வச்சிடலாம். ஸோ கரண்ட் இங்கே 2-3 இருந்துச்சு, அதுலேயே சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு ஒட்டுற மாதிரி. அது எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த ஹேங்கிங்ஸில் அதை மாட்டி விட்டுடலாம் கத்தியை. நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு ஸ்பூன் இருக்குது, ஸோ அதையும் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நம்ம ஃபுல் அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பாய்.